பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் லில்லி என்ற கனிவான மனதுடைய சிறுமியும் அவளுடைய தந்தையும் வசித்து வந்தனர். லில்லி தன் தந்தை ஆடுகளை மேய்ப்பதற்கு உதவுவதை மிகவும் விரும்பினாள். அந்த ஆட்டு மந்தையில் ஸ்னோஃப்ளேக் என்ற ஒரு குட்டி ஆடு இருந்தது. அது தனது விளையாட்டுத்தனமான மனப்பான்மைக்கும் குறும்புகளுக்கும் பெயர் பெற்றது. ஸ்னோஃப்ளேக் அடிக்கடி வழிதவறி போவதால் லில்லிக்கு கவலை ஏற்பட்டது. ஒரு வெயில் நிறைந்த காவை பொழுதில் லில்லி ஆடுகளை ஒன்று திரட்டிக் கொண்டிருந்தபோது ஸ்னோஃப்ளேக் காணாமல் போனதை கவனித்தாள். கவலையின் ஒரு முடிச்சு அவளுடைய வயிற்றில் இறுகியது. அவள் எல்லா இடங்களிலும் தேடினாள். ஸ்னோஃப்ளேக்கின் பெயரைச் சொல்லி அழைத்தாள். ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கும் காணப்படவில்லை. லில்லிக்கு ஏமாற்றத்தின் அலை வீசியது. இறுதியாக பல மணி நேரம் தேடிய பிறகு முட்கள் நிறைந்த புதரில் சிக்கி மெதுவாக கத்திக் கொண்டிருந்த ஸ்னோஃப்ளேக்கை அவள் கண்டுபிடித்தாள். ஓ ஸ்னோஃப்ளேக் என்று அவள் நிம்மதியும் விரக்தியும் கலந்த குரலில் கூறினாள். லில்லி கவனமாக ஸ்னோஃப்ளேக்கை விடுவித்தபோது ஒரு முள் அவளுடைய விரலை குத்தியது. நீ ஒரு குறும்புக்கார ஆட்டுக்குட்டி என்று கோபத்தின் வலியுடன் அவள் கட்டினாள். நீ எப்போதும் தொந்தரவு செய்கிறாய். லில்லி ஸ்னோஃப்ளேக்கை மந்தைக்கு அழைத்துச் சென்றாள். அவளுடைய விரல் துடித்தது. மேலும் அவளுடைய இதயம் இன்னும் எரிச்சலால் கனமாக இருந்தது. அவள் ஸ்னோஃப்ளேக்குடன் விளையாடவோ அல்லது அதை பார்க்கவோ கூட விரும்பவில்லை. அந்த நாள் முழுவதும் லில்லி ஸ்னோஃப்ளேக்கை புறக்கணித்தாள். ஆட்டுக்குட்டி அவளுடைய கையை தடவ முயன்ற போதெல்லாம் விலகிச் சென்றாள். ஸ்னோஃப்ளேக் சோகமாக காணப்பட்டது. அதன் சிறிய தலை தொங்கியது. அந்த மாலை சூரியன் மறையத் தொடங்கியதும் லில்லி ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொஞ்சம் குற்ற உணர்வுடன் இருந்தாள். புதிரில் சிக்கிய ஸ்னோஃப்ளேக் எவ்வளவு பயந்திருக்கும் என்பதை அவள் நினைத்துப் பார்த்தாள். அவளுடைய அமைதியை கவனித்த அவளுடைய தந்தை அவள் அருகில் வந்து உட்கார்ந்தார். என்ன உனக்கு பிரச்சனை என் அன்பே என்று மென்மையாக கேட்டார். ஸ்னோஃப்ளேக் எப்படி தொலைந்து போனது என்றும் அதை கண்டுபிடித்தபோது எவ்வளவு கோபமாக உணர்ந்தேன் என்றும் லில்லி விளக்கினாள். நான் அதை குறும்புக்கார ஆடு என்றும் சொன்னேன் என்று அவள் தலை குனிந்து ஒப்புக்கொண்டாள். அவளுடைய தந்தை கனிவுடன் புன்னகைத்தார். ஒருவர் தொந்தரவு செய்யும்போது கோபப்படுவது இயல்புதான் லில்லி. ஆனால் எல்லாரும், ஏன் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி கூட தவறுகள் செய்வது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்று அவர் தொடர்ந்தார். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு கனமான கல்லை விடுவது போன்றது. அது உங்கள் இதயத்தை மீண்டும் இலகுவாக்குகிறது. மேலும் மற்றவர்களும் நன்றாக உணர உதவுகிறது. லில்லி தன் தந்தையின் வார்த்தைகளை நினைத்துப் பார்த்தாள். அவள் மந்தையை பார்த்தாள். அங்கு ஸ்னோஃப்ளேக் அமைதியாக புல் மேய்து கொண்டிருந்தது. அவள் கோபம் தன்னை மோசமாக உணர வைக்கிறது என்பதை உணர்ந்தாள். நன்றாக இல்லை. ஒரு ஆழமான மூச்சை எடுத்து லில்லி ஸ்னோஃப்ளேக்கிடம் நடந்து சென்று அதன் மென்மையான ரோமத்தை மெதுவாக தடவினாள். என்னை மன்னித்துவிட ஸ்னோஃப்ளேக் என்று அவள் கிசுகிசுத்தாள். அந்த ஆட்டுக்குட்டி அவளுடைய கையை தள்ளியது. மேலும் லில்லியின் இதயம் மீண்டும் இலகுவாக உணர்ந்தது. மன்னிப்பு என்பது ஒரு பரிசு என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் தான்.